அனைவருக்கும் வணக்கம். நாம OBS ஸ்டுடியோல ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் எப்படி பண்றது அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளுக்கு அவசியம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபைல் குவாலிட்டி ஆகட்டும் சரி, சைஸ் ஆகட்டும் மாறாம நம்ம MKVலேருந்து MP4க்கோ இல்லை MKVலேருந்து MOVக்கோ நம்ம மாற்றணும் அப்படின்னா அப்போ நாம வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு OBS ஸ்டுடியோல MP4ஆவே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க இங்க வந்துட்டு MP4 அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். ரெக்கார்டிங் சேவ்ட் வில் பி அன்ரெக்கவரபிள் இஃப் த ஃபைல் கேனாட் பி ஃபைனலைஸ்ட். அதாவது ஃபைல் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா சேவ் ஆகலைனாலும் இல்லை ஏதாவது பவர் லாஸ் ஆனாலும் சரி அந்த ஃபைலை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்னிங் காட்டும். ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு இதுல MKVல ரெக்கார்ட் பண்ணிட்டு ரீமிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஈஸியா MKVலேருந்து MP4 ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து மாத்திரலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம ஃபைல்ல வந்து இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்கிரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்துட்டு இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நம்ம எந்த வீடியோவை வந்து ஃபார்மேட் மாத்தணுமோ அந்த வீடியோவை இந்த சைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை இங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க ரீமிக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்துட்டு ஒரிஜினலும் இருக்கும், நம்மளோட புது வெர்ஷன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு MKV ஃபைலும் இருக்கும், இதே வீடியோக்கு MP4ம் இருக்கும். நம்மளுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே ஈஸியா நம்ம பயன்படுத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.